பழனி அருகே அரசு வேலை பிரபல கல்லூரிகளில் இடம் வாங்கி தருவதாக பலரிடம் மோசடி செய்த புகாரில் சிக்கிய அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். மளிகை பொருளுக்கு வரை கடன் வைத்து ஏமாற்றியதாக அடுத்தடுத்து பலர் அதிமுக நிர்வாகி மீது புகார் அளித்து வருவதன் பின்னணி என்ன? பலரிடம் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்த வழக்கில் திண்டுக்கல் மாவட்ட அதிமுக நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு வேலை, கல்லூரியில் இடம் என விதவிதமாக மோசடி செய்ததாக புகாரில் சிக்கியவர் மாரடைப்பு ஏற்பட்டதாக நாடகமாடி தப்ப முயன்றவர் மருத்துவர்கள் அறிக்கையில் சிறை சென்றது எப்படி? அயூப் கான் அதிமுகவில் ஒன்றிய அவைத் தலைவராக உள்ளார். அயூப் கான் நெய்க்காரப்பட்டி பகுதியில் 10க்கும் மேற்பட்டவர்களிடம் அரசு வேலை வாங்கி தருவதாகவும் பெரிய கல்லூரிகளில் படிப்பதற்கு இடம் பெற்று தருவதாகவும் கூறி பணத்தை பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக புகார் எழுந்தது. நெய்க்காரப்பட்டியைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் என்பவரின் மகனுக்கு கோவையில் உள்ள பிரபல தனியார் கல்லூரியில் படிக்க இடம் பெற்று தருவதாக கூறி அயூப் கான் 19 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார். கல்லூரியில் இடம் பெற்று தராமல் அயூப் கான் ஏமாற்றியதை தெரிந்து ஜாகிர் ஹுசேன் பணத்தை திருப்பி கேட்டபோது பணத்தை கொடுக்காமல் ஜாகிர் ஹுசேனுக்கு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பழனி தாலுகா காவல் நிலையத்தில் ஜாகிர் ஹுசேன் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் அயூப் கான் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மொத்தத்தில் 19,41,000 பணம் கொடுத்துருக்கிறேன். அதை திருப்பி சீட்டு வாங்கி கொடுக்கல. அதை பணத்தை திருப்பி கொடுப்பான்னு கேட்குற போது என்னை மிரட்டுற மாதிரியும் உன்னால் முடிஞ்சால் வாங்கிக்க, நான் அது இப்படி சொல்லுவேன் இப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதிகார தோரணையிலையும் மிரட்டுற மாதிரி இருந்ததுனால போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அங்கே போய் விசாரணைக்கிற போது அவங்க எல்லா விசாரணையும் கேட்டுட்டு என்னோட பூரா கம்ப்ளீட்டாக அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்குறேன். பூராமே ஜிஎஸ்டி, நான் பூராமே என்னோடய இது ஜிஎஸ்டி கட்டக்கூடிய இது கணக்கு. அதனால் என்னோட கணக்கில் அக்கௌண்ட்டில் இருந்தே கொடுத்துருக்கேன். அப்படியே தனியாக பிரைவேட்டாக பணம் அனாமத்தான் நான் கொடுக்கல, ஏன்னா கணக்கில் இருக்கிறனால. அப்போ அதனால அவங்க இப்போ போலீஸாக அது ரிப்போர்ட் எடுத்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு இது பண்ணாங்க. அப்போது அயூப் கான் நெஞ்சு வலிப்பதாக கூறியுள்ளார். உடனடியாக அவரை பழனி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து சென்று பரிசோதனை செய்தனர். கைதில் இருந்து தப்பிக்க அயூப் கான் நாடகமாடியது தெரிய வந்தது. தொடர்ந்து அயூப் கானை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் திண்டுக்கல் சிறையில் அடைத்தனர். அயூப் கான் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்த தகவல் தெரிந்து அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்த பலரும் அடுத்தடுத்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க துவங்கியுள்ளனர். நெய்க்காரப்பட்டியைச் சேர்ந்த கணபதி என்பவரிடம் அவரது மனைவிக்கு சத்துணவு அமைப்பாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி அயூப் கான் 4,20,000 ரூபாய் பெற்று ஏமாற்றியதாக புகார் அளித்துள்ளார். இதேபோல தேவராஜ் என்பவரிடம் அவரது மகளை கல்வித்துறையில் அலுவலக உதவியாளர் பணியில் சேர்த்து விடுவதாக கூறி 5 லட்சம் ரூபாயை பெற்ற அயூப் கான் வேலை வாங்கி தராமல் ஏமாற்றியுள்ளார். அவரும் இது குறித்து போலீசில் புகார் அளித்துள்ளார். மகளுக்கு வேலை வாங்கி தருவதாக சொல்லி 5 லட்ச ரூபா வாங்கினாருங்க 2020. இப்போ 4 வருஷம் ஆச்சு. இப்போ நான் 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்போ 2021 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி காசு கேட்டால் சரியான பதில் சொல்கிறது இல்லைங்க. நான் பணம் கொடுக்கல மாப்பிள்ளைன்னு கேட்டால் உன்னை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் என்ன வேணால் மன்னி போடுவேன், அதெல்லாம் வேற ஆளை பாரு அப்படிங்கிறாருங்க. அவர் வீட்டுக்கு போனால் ரொம்ப தரக்குறா பேசுகிறாங்க. அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் காசு வாங்க முடியுங்க. அவருக்கு காசு கொடுத்ததுக்கு எல்லாமே நான் இது வச்சிருக்கேனுங்க. மளிகை கடை நடத்தி வரும் அப்துல் காதர் என்ற மாற்றுத்திறனாளியையும் அயூப் கான் விட்டு வைக்கவில்லை. அவரிடம் 70,000 ரூபாய்க்கு மளிகை பொருள் வாங்கி ஏமாற்றியதாக புகார் எழுந்துள்ளது. அயூப் கானிடம் இருந்து பணத்தை பெற்றுத்தர கூறி அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட அவங்க வீட்டு தேவைக்காக வாங்கினது மாரி இன்னொருத்தருடைய ஒரு கல்யாண தேவைக்காக வாங்கி கிட்டத்தட்ட அவங்க அண்ணன் தம்பி 3 பேருமே சேர்ந்து 74,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கு உண்டான ப்ரூஃப் இருக்குது. இதை நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 முறை வீட்டுக்கு போய் கேட்டிருப்பேன். ஃபோனு 100 முறை செஞ்சுருப்பேன். எந்த ஒரு இது கொடுக்கல, பதில் கொடுக்கல. நான்
இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட வந்து 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்து அவர் சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. எந்த பதில் இது வரைக்கும் எனக்கு வந்து கொடுக்கப்படல. இது மட்டுமல்லாது நெய்க்காரப்பட்டியில் உள்ள பள்ளிவாசல் நிர்வாகத்தை ஏமாற்றும் வகையில் அயூப் கான் தலைமையில் சிலர் ஒன்றிணைந்து போலியாக லெட்டர் பேட் அடித்ததாகவும் வக்ஃபு வாரியத்தை ஏமாற்றும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெய்க்காரப்பட்டி பகுதியில் அரசு வேலை வாங்கி தருவதாகவும் பேரூராட்சியில் குடிநீர் குழாய் இணைப்பு பெற்றுத் தருவதாகவும் கல்லூரிகளில் படிக்க இடம் பெற்றுத் தருவது உள்ளிட்ட பல வகையில் அயூப் கான் லட்சக்கணக்கில் பணம் பெற்றுள்ளார். அயூப் கானிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் தங்களின் பணத்தை மீட்டுத் தர கோரி நெய்க்காரப்பட்டி காவல் நிலையத்தில் தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றனர். அதிமுக ஒன்றிய அவைத் தலைவர் அயூப் கான் பண மோசடி வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் நெய்க்காரப்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.